இந்த அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா அங்க இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, இங்க தமிழர்கள் சுட்டுட்டாங்கன்னா இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்தை வந்து முடிச்சு போட்டு ஒரு அமைச்சர் அங்க பேசுறான். அது என்ன அர்த்தம்? அது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் கர்நாடகால இருந்து வந்து யாராவது போராட்டம் பண்ணி செத்துட்டாங்களா? கிடையாதுல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழர்கள் பேசிக்கிறோம். தமிழர்களை ஏன்டா அங்க போய் கொண்டுட்டு சுட்டு கொண்டுட்டீங்கன்னு கேட்டா உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான். அப்ப என்ன 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 மனநிலைமையில அங்க இருக்க? அதுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்ன்றா, உன் கட்சியுடைய மந்திரி அரசியல் சட்டத்தில் நீ என்ன சொல்ற? இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நான் செயல்பட மாட்டேன் அப்படி இப்படி தானே நீ பதிவு பிரமாணம் எடுக்கிற. அப்புறம் இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. இந்திய அரசியல் சட்டம்னு சொல்லும் போது மத்திய அரசாங்கம் சொல்வதும் மத்திய நடுவர் மன்றம் சொல்றதும் உச்சநீதிமன்றம் சொல்றதும் நீ கேட்கலன்னா நீ எதுக்கு அப்புறம் ஆட்சி அங்க இருக்கணும்ன்ற? சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து இல்ல சொல்லு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை காவிரி மேலாண்மை ஆணையம், நதிநீர் ஆணையம், ஒழுங்காற்று குழு எதுவுமே அவங்க ஏத்துக்கிறது இல்ல. எவ்வளவு ஒரு கிண்டலா தமிழர்களை நினைக்கிறாரு பாருங்க. அன்னைக்கு ஒரு பேட்டி கேட்கறாங்க, அது மாதிரி தண்ணி தரமாட்டேன்றாங்களா, அதை பத்தி தண்ணி வந்துகிட்டு இருக்கேன் அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு இயற்கையா. இவர் என்ன கணக்கு பண்றாருன்னா மழை பெஞ்சிருச்சுனாவே தண்ணி இங்க வந்துடும் நினைச்சிட்டு ஒரு கணக்குல பேட்டி கொடுக்குறாரு. ஆக்சுவலா மழை பெஞ்சது அவனோட டேமுக்கே பத்தலாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், இந்த திராவிட கட்சிகள் ஏற்கனவே இவ்வளவு நாள் இங்க பண்ணாங்கல்ல, அதை சுட்டி காட்டுறாரு அந்த சிவகுமார். புரியுதா இல்லையா? நீங்க வர்ற தண்ணிய நீங்க பல ஆயிரம் டிஎம்சி தண்ணியை வந்து 5 வருஷத்துல வீணடிக்கிறீங்க. போன திமுக அரசு சொல்றாரு அவரு. அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. நீங்க வந்து இந்த டேம் கட்டுறது தமிழ்நாட்டு நலனுக்காக தான் கட்டுறான்னு ஒரு கதையை விடுறோம். இது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் இல்லையா? உன்னுடைய இப்ப நம்மளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நிறைவாக கேட்குறேன், நம்ம ராமசேவன் கேட்குறேன். இப்போ இந்த ஆட்சி தொடர்பாக அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளும் பதிலுரை, இன்று கூட உணவுத்துறை மானிய கோரிக்கைகளை அந்த பதிலுரை கொடுக்குறாங்க. ரேஷன் அரிசியை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிற தொடர்பாக அன்றைக்கி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் நடந்தது. ஆனால் உண்மையிலே இவ்வளவு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்குது. பெரும்பாலான மக்கள் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்றாங்களா? நானே ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்றேன். எங்க வீட்டுல இட்லிக்கு ரேஷன் அரிசி தான் போடுறோம். இட்லி தோசை சொல்லல, சாதமும் சாப்பிடுறீங்க, ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். என்ன காரணம்னா சன்னா ரக அரிசியை சாப்பிட்டா சுகர் வீட்டுல வந்து பாத்துருவாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, நைட்டு நான் இங்க இருக்கேன், எங்க வீட்டுக்கு போய் ஹெலிகாப்டர் வேணாலும் போய் சோறு என்னன்னு பாருங்க, ரேஷன் அரிசி தான். என்ன காரணம்னா நல்ல அரிசியை போடுறாங்க. நல்ல அரிசி நல்ல அரிசி எப்போ 2021 இருந்து நல்ல அரிசி போட்டாங்க. அந்த அரிசி தான் இப்பயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுசா அரிசி சாப்பிடுறீங்க. என்ன அரிசி? இந்த அரிசி எல்லாரும் நீங்க சாப்பிடுறீங்க. பெரும்பாலான மக்கள் சாப்பிடுறாங்க. வீட்டுல என்னைக்கு இட்லி தோசைக்கா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க? சாப்பாட்டுக்கும் அதுதான் சாப்பிடுறோம், இட்லி தோசைக்கும் அதுதான் போடுறோம், சாப்பிடுறீங்க. ஆமா, பயன்படுத்துறாங்க. ஆமா, நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் இது இல்ல. இன்னும் சொல்ல போனா கர்நாடக அரிசியை சாப்பிட்டோம்னா சுகர் ஏறுது. எங்களுக்கு எல்லாம் 50 வயசு ஆயிட்டு ரேஷன் அரிசியை சாப்பிடக்குள்ள சுகர் குறைக்கூடா இருக்கு. சரி, இது நல்ல விஷயம் தான் உண்மையிலே. நீங்க எனக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசியை சாப்பிட்டா சுகர் கட்டுப்படும் சொல்லி கொடுத்ததே நம்ம முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு தான். சாப்பிடுறேன் இல்ல, இந்த ரேஷன் அரிசி விவகாரத்துல அவங்க சொல்லும் போது இப்ப 2 தரப்பிலுமே அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதை வந்து நம்மளோட விளைவிக்கப்படக்கூடிய அரிசி சரி, இது சன்ன ரகத்துக்கு மாற்றாக இன்னொரு ரகம், இந்த பொதுவான ஒரு ரகம் இருக்கிறதுனால அது பெரும்பாலானவங்க, ஒரு சிலர், அதாவது பெரும்பாலானவங்க அதை உணவுக்கு பயன்படுத்துவதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கு பயன்படுத்துகிறாங்க. சிலர் வந்து செங்கோட்டையனே அதை வந்து கோழி தீவனத்துக்கு, ஆடு மாடு தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. எதிர்ப்பு எழுந்தது. இருந்த போதிலும் இந்த இது போன்ற அந்த ரேஷன் அரிசி நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருளில் வந்து பெரிய அளவில் ஒரு கவனத்தை செலுத்தலாம். நாங்கள் தீபாவளிக்கு அப்புறம் எல்லாருக்குமே சன்ன ரக அரிசி கொடுப்போம் இந்த அரசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் இப்போ சற்று முன்பு அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது போன்ற இது ஒன்று நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்களா, 100 நாளில் கனிம வள கொள்ளையை வந்து அவங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதை வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஊழல் ஒழிப்புல தொடங்கி இருக்கிறாங்க. இதை மறுக்கிறீங்களா? என்ன ஊழல் ஒழிப்புல தொடங்கி இருக்காங்க? அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல், அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல பொது சாதனை போட்டுது.
அதனால மறுக்கிறீங்க ஆ? மூணுமே மறுக்கிறீங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எதுவுமே நடக்கல. இந்த சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அனைத்து பஸ்ஸுகளும் இந்த ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள ஏசி பஸ்ஸுகளாக மாற்றப்படும்னாரு. எடப்பாடி பழனிசாமி கரெக்டா பதில் சொன்னாரு, 20,000 பஸ் மாத்தணும். உங்களால 1000 பஸ் மாத்தலாம், 2000 பஸ் மாத்தலாம். போற போக்கு இல்ல 1000 பஸ் மாத்தலாம், 2000 பஸ் மாத்தலாம், 5000 பஸ் மாத்தலாம்னு சொன்னாரு. அதே போல இந்த சன்ன ரக ரேஷன் அரிசிலாம் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஓகே சார். துராருக்காந்த் சார், நீங்க இந்த 100 நாள் ஆட்சியில ஒரு முக்கியமான மாற்றமா என்ன நினைக்கிறீங்க, ஏமாற்றமா என்ன நினைக்கிறீங்க, நிறைவா சொல்லுங்க. இல்ல இந்த கவர்மெண்ட் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே போனுச்சுன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கிறது சில விஷயத்துல அதிகாரிகள் நான் சொல்றேன்ல, முதலமைச்சரை வழிநடத்துபவர்கள் அதிகாரிகளாக மாறிவிட்டால் அது திமுகவுக்கு ஏற்பட்ட விளைவுதான் ஏற்படும். அதிகாரியை சொல்வதையும் முழுமையாக வாங்கி கொண்டு தான் என்ன முடிவு எடுக்கிறேன் என்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த அரிசி விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில எத்தனையோ இடத்துல பிடிப்பட்ட லாரிகள் எல்லாம் பிடிச்சி எங்கடா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம மீடியாலே பார்த்திருக்கோம், தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம், ஏதோ அவங்களுக்கு அவங்க கட்சியினுடைய சார்பு உள்ள தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம். எங்கடா எடுத்துட்டு போறீங்கன்னா கோழிக்கு போறதுக்கு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பயன்படுத்துறாங்க, பெரும்பாலான சாப்பிட செய்றாங்க. அப்ப மறுக்க முடியாது. அந்த அரிசியில சாப்பிடுறாரு இல்ல அதெல்லாம் ஏதோ சொல்றாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. என்னன்னா அது உண்மையாலுமே அந்த அரிசி வந்து தரமான அரிசியா கொடுத்தா, ஏன்னா அதுல வெறும் அரிசி மட்டும் கொடுக்கல, சில சத்து பொருட்களையும் அதுல ஆட் பண்ணி அதுக்கு பிறகு அதை கொடுக்குறாங்க, ரேஷன்ல கொடுக்கறது மட்டும். அப்ப நம்மளுக்கு ஊட்டச்சத்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை ஒழுங்கா செஞ்சா உண்மையாலுமே அண்ணன் மாரினா நாங்க எங்க பெரிய ஏமாற்றம் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசுல? இன்னும் இப்பதானங்க ஒரு 100 நாள் தானே ஒரு முதல் சட்டமன்ற பட்ஜெட்டே முடியல. பட்ஜெட் முடிஞ்ச உடனே இல்ல திமுக என்ன சொன்னீங்க, முதல் ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு, 6 மாசம் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், ஏன்னா ஒரு ஆட்சி வந்து நிர்வாகம் பண்றதுக்கு கட்டமைப்பு பண்றதுக்கு 6 மாசம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 3 மாசம் எல்லாத்தையும் கண்டிக்கணும். எத்தனையோ விஷயங்களில் நான் வந்து தவறுகளை வந்து கண்டிச்சு பேசியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்க அண்ணன் சொன்னாரு அவங்க ஜெயிக்கிறதே அவங்களுக்கே சந்தேகம்னு சொல்லியிருக்காரு. நம்ம தொலைக்காட்சியில நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க 90ல இருந்து 100 சீட்டு அடிப்பாங்கன்னு நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த 6 தொகுதி இடைத்தேர்தல் என்ன நடக்கும்? இடைத்தேர்தலே நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் கோர்ட்ல இருக்கு எப்படி நடக்கும்? நடக்காது. அதை வச்சுட்டே சொல்லிட்டே இருப்பாங்க. அது இல்ல உங்களுக்கு இப்படி எதிர்ப்பு அதிருப்தி இது இருக்கா? இல்லங்க, அது கோர்ட்ல இருக்குங்க. ஆட்சிக்கு அப்படியே எதிர்மறையா தான் போயிட்டு இருக்கும். அது வந்து இப்ப நடக்காது, எலெக்ஷனே நடக்காது. தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இடைத்தேர்தல் கிடையாது. இனிமேல் இன்னும் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தா கூட அதுக்கும் தேர்தல் நடக்காது. ஓகே நன்றி சார். இந்த விஜய் ஆட்சியின் ஒரு இந்த வியூகம் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி மற்றும் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ராமசேகரன் இருவருக்கும் நன்றி. மற்றொரு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு பிரச்சனையோடு மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.